வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம் யூஜி டெட் யூனிட் 5 அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிசப்டார்ஸ் அப்படின்னா என்ன, அதில் ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். அதில் ரிசப்டார்ஸ் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ரிசப்டார்ஸ் இருக்குது, ஃபோட்டோ ரிசப்டார்னா என்ன, ஐ அதோட விசன் எந்த மாதிரி இருக்கும், அதில் நடக்கக்கூடிய ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, கலர் விஷன், டிஃபெக்ட் இன் விசன்ஸ், இதை பற்றிலாம் நம்ம இதில் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசப்டார்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்சரி ஃபிசியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு தி பாடி சென்சஸ் அண்ட் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். அதாவது சென்சரி ஃபிசியாலஜி உணர்ச்செயலியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்விரான்மெண்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மூலியமாக, அந்த உணர்வு மூலியமாக எப்படி நம்மளோட பாடி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணுறதா என்னது சென்சரி ஃபிசியாலஜி. அப்போ இன்க்ளூட் ஸ்டடி ஆஃப் ஹவு சென்சரி ரிசப்டார் டிடெக்ட் ஸ்டிமுலை அண்ட் டிரான்ஸ்மிட் தட் இன்ஃபர்மேஷன் த்ரூ தி பிரெயின். அதோட மட்டும் இல்லாமல் இதில் மேலும் என்ன உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி அந்த சென்சரி ரிசப்டார் ஒரு தூண்டுதலை கண்டுபிடிக்குது, அதோட மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பிரெயினுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றத பற்றி நாம் இதில் படிக்கலாம். அப்போ இங்கே ரிசப்டார்ஸ் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சரி ஆர்கன், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய உணர்ச்சி உறுப்புகளை தான் என்னன்னு சொல்லுவோம் ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் ரிசீவ் ஸ்டிமுலஸ், எக்ஸாம்பிள் ஐ, இயர், நோஸ், டங், ஸ்கின் எக்ஸெட்ரா. அப்போ இந்த சென்சரி ஆர்கன் எல்லாமே என்னத்தை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தூண்டலை ரிசீவ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் உணர்ச்சி உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, அதை தான் சொல்லியிருக்காங்க. A receptors may be a specialized single cell or a group of cells. அப்போ இந்த ரிசப்டார் அப்படின்றது சிறப்பு வாய்ந்த ஒரு தனிச்செல்லாகவோ அல்லது ஒரு குழுக்களாகவோ காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது சிங்கிள் செல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா சென்சரி செல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இதுவே ஒரு குரூப் ஆஃப் செல்ஸாக அது இருக்கு அப்படின்னா அதை சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஆமாவா, இதுதான் நம்மளோட ஹியூமன் பாடியோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஹியூமன் பாடிங்கிறத விட ஒரு ஆர்கானிசம்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சரே என்ன, ஃபர்ஸ்ட் செல் இருக்கும், அந்த செல்கள் எல்லாமே சேர்ந்து திசுக்களாக மாறும், திசுக்கள் எல்லாமே சேர்ந்து ஆர்கனாக மாறும், ஆர்கன் எல்லாமே சேர்ந்து ஆர்கான் சிஸ்டமாக மாறும் அப்படின்றதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா. அப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்தது என்னது சென்சரி ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ த மோஸ்ட் காமன் ரிசப்டார்ஸ் ஆர் தோஸ் கனெக்டட் வித் தி ஃபெமிலியர் 5 சென்சஸ், நேம்லி சைட், ஹியரிங், டச், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அதாவது ஒரு 5 வகையான உணர்ச்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடியவை. அதாவது பார்க்கறது, கேட்கறது, தொடு உணர்வல், நுகர்தல் மற்றும் சுவைத்தல் போன்றது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் நாம் ஒரு ரிசப்டார்ஸ்னால இது பண்ணக்கூடிய சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ தீஸ் ஆர் ஒன்லி ஃபியூ ஆஃப் த மெனி சென்சஸ். இப்போ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஸ்டிமுலஸ் ரிசீவ்டு த ரிசப்டார்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ். அப்போ ஒவ்வொரு ரிசப்டார்ஸும் எந்த வகையான தூண்டலை பெற்றுக்கொள்கிறது அப்படின்றத அடிப்படையாக வச்சு 4 வகையான ரிசப்டார்ஸை பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கீமோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன பண்ணும், கீமோ அப்படின்னாவே என்னது கெமிக்கல் ஸ்டிமுலஸ். அப்போ எந்த ஒரு ரிசப்டார்ஸ் ஒரு வேதியியல் சகிம்சையை பெறுகிறதோ அதற்கு பேர் தான் என்னது கீமோ ரிசப்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. நுகர்தலுக்கும் சுவைத்தலுக்கும் பயன்படுறதா என்னது கீமோ ரிசப்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டங் அண்டு நோஸை நம்ம கீமோ ரிசப்டாருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரிசப்டார். ஃபோட்டோ அப்படின்னா என்னது பார்க்குறது. அப்போ ஸ்டிமுலேட்டட் பை லைட்டு. இப்போ நம்ம ஒரு இமேஜையே பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வெளிச்சமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண முடியும், விசிபிள் பண்ண முடியும். அப்போ ஒரு ஒளியை ஒளி தூண்டுதலை பெறக்கூடிய ரிசப்டார்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ். 3 பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பார்த்தீங்கன்னா மெக்கனோ ரிசப்டார்ஸ். அப்போ மெக்கானிக்கல் ஸ்டிமுலஸ். மெக்கானிக்கல் ரிசப்டர்னா ஒரு செயலை தூண்டுதலாக பெறக்கூடிய ரிசப்டார்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெக்கனோ ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சவுண்டு, டச்சு, ப்ரெஷரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி. இப்போ ஒரு ஒலியை கேட்கறதுனாலையோ அல்லது ஒரு தொடு உணர்றதுனாலையோ ஒரு அழுத்தத்தினாலேயோ உணரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர், ஸ்கின், ஆண்டனே, லேட்டரல் லைன் சென்ஸ் ஆர்கன், ஆம்புலா ஆஃப் லாரஞ்சி, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம், மெக்கனோ ரிசெப்டாருக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோ ரிசெப்டார். தெர்மோ அப்படின்னாவே என்னது, டெம்பரேச்சர். அப்போ என்னத்தை வந்துட்டு தூண்டுதலாக பெறுகிறது, டெம்பரேச்சர்ஸை வந்துட்டு தூண்டுதலாக பெறக்கூடியதாக இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்லுவோம், தெர்மோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது எல்லாமே என்ன டைப் ஆஃப் ஸ்டிமுலஸை வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து நாம் வந்துட்டு 4 டைப்ஸாக பிரிச்சிருந்தோம். அதுக்கடுத்து பொசிஷன் ஆஃப் ரிசெப்டார்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸு. அப்போ அந்த ஒவ்வொரு ரிசெப்டார்ஸும் என்ன நிலையில் வந்துட்டு அமைந்திருக்கிறது அப்படின்றத பொறுத்து 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இப்போ எக்ஸ்டீரோ, எக்ஸிட் அப்படின்னாவே என்னது, வெளியே, அதாவது மேற்பரப்பு. அப்போ ஒரு பாடியோட சர்ஃபேஸில் அமைஞ்சிருக்கிறதா என்னது, எக்ஸ்டீரோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டிமுலஸ்க்கு தூண்டப்பட்டு இது என்ன பண்ணுது, செயல்படக்கூடியதாக இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்டீரோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டிரோ ரிசெப்டார். அப்போ இன்டிரோ அப்படின்னாவே என்னது, இன்சைடு. அப்போ பாடியோட இன்சைடில் வந்துட்டு லொக்கேட்டடாக இருக்கிறதா என்னது, இன்டிரோ ரிசெப்டார். அந்த இன்டர்னல் ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ப ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசெப்டார் தான் என்னது, இன்டிரோ ரிசெப்டார்ஸ். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப்ரியோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஸ்பெசிஃபிக்கலி கன்சர்ன்ட் வித் ஈக்குவபிலியம் வந்து கோஆர்டினேட்டட் லோகோமோஷன். அப்போ இந்த வகையான ரிசெப்டார்ஸ் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்ஸையோ அல்லது ஒரு செயல்பாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமநிலையில் கொண்டுட்டு வரக்கூடிய அல்லது ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ரிசெப்டார்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரோபெரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ், மசில் ஸ்பிண்டில், கோல்கே ரிசெப்டார், ஸ்டாட்டோசைட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ரிசெப்டார்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ரிசெப்டார்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரிசெப்டார்ஸை பற்றி எலாபரேட்டாக வந்து பார்க்கலாம். அப்போ தீஸ் ரிசெப்டார் ரிசீவ் இன் லைட் ஸ்டிமுலஸ். அப்போ இது என்ன பண்ணும், ஒளியை வந்துட்டு தூண்டுதலாக எடுத்து அதற்கு வந்துட்டு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்துட்டு ஃபோட்டோ ரிசெப்டாரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸு. அப்போ ஐ பற்றின ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஐ இஸ் அ ஃபோட்டோ ரிசெப்டார். ஹியூமன் ஐஸ் அப்படின்றது ஒரு டெண்டர் பால் மாதிரி வந்துட்டு இருக்கும், அதாவது ஒரு பந்து போன்ற அமைப்பாக இருக்கக்கூடியதான் நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட ஐ. எவ்வளோ குறுக்கு வெட்டு அதாவது விட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்துட்டு விட்டம் இருக்கும். இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சோக்கட் போன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐயை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சோக்கெட் போன்ஸ் வந்துட்டு இருக்கும், அதற்கு பேர் என்னது, ஆர்பிட்டு. த ஹைபால் ஆஸ் த 3 கான்சென்ட்ரிக் கோட்ஸ். கான்சென்ட்ரிக் கோட்ஸ் 3 வகையான உரை போன்ற அமைப்பாக அந்த கண்ணை சுற்றி இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். அவுட்டரில் இருக்கிறது வந்துட்டு ஸ்க்ளீரோட்டிக் கோட் ஆர் ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம். மிடில் இருக்கிறது வந்துட்டு கொராய்டிக் கோட் அண்ட் இன்னரில் இருக்கிறது வந்துட்டு ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டரில் ஸ்க்ளீரோட்டிக் ஆர் ஸ்க்ளீரா, மிடில் கொராய்டிக், இன்னரில் வந்துட்டு ரெட்டினா. அப்போ ஈச் கோட் ஆஸ் த ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். அப்போ ஒவ்வொரு உரையும் பார்த்தீங்கன்னா தனித்தனி செயல்பாடுகளை வந்துட்டு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் அவுட்டர் கோட்டான ஸ்க்ளீராவை பற்றி பார்க்கலாம். அப்போ டச் ஃபைபரஸ் கேப்பிள்ஸ், இது வந்துட்டு ஒரு தொடு உணர்வு கொண்ட ஒரு கேப்சூலாக வந்துட்டு இருக்கும். நம்ம கண்ணோட ஒயிட் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் தி ஷேப் ஆஃப் த ஐ அண்ட் ப்ரொடெக்ட் இட். அப்போ நம்ம கண்ணோட வடிவத்தை பாதுகாக்கக்கூடிய மற்றும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா. த ஐ மசில்ஸ் ஆர் அட்டாச்டு டு த அவுட் சைட் ஆஃப் த ஸ்க்ளீரா. அப்போ கண்ணை சுற்றி அதில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே இந்த ஸ்க்ளீராவோட அட்டாச்சாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ளீரா ஃபேஸிங் அவுட் சைட் இஸ் பர்ஃபெக்ட்லி டிரான்ஸ்பரண்ட் இஸ் கால்டு கார்னியா. அப்போ இந்த ஸ்க்ளீராவுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட ஒரு படலம் போன்ற அமைப்பாக காணப்படும். அதற்கு பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா அப்படின்னு சொல்றது. த கரோட்டிட் கோட்ஸ். அடுத்து செகண்ட் மிடில் கோட் என்னது கரோட்டிட் கோட். இது வந்துட்டு என்னது மிடில் லேயர். இது எதனால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்னால வந்துட்டு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் நான் ரிஃப்ளெக்டிங் பிக்மெண்ட். இதில் எந்த ஒரு எதிர்ப்பு தேவைக்கக்கூடிய நிறமிகளும் வந்துட்டு இதில் இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஹியூமனோட ஐ அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா பார்ட்ஸில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்போ the pigment act as a light shield preventing the light from skirting. அப்போ இந்த கரோட்டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிடில் லேயர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளி வந்துட்டு சிதறடிக்காமல் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த கரோட்டிட் இன்டர்பிரிட்டட் பை எ ஸ்மால் ஓப்பனிங் கால்டு பியூப்பிள். அப்போ கரோட்டிட்ல வந்துட்டு ஒரு சிறிய துளை போன்ற அமைப்பாக இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது பியூப்பிள். அப்போ the region of the carotid visible through cornea and surrounding the pupil as colored band is called iris. அப்போ என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னியாவை சுற்றி அதாவது அந்த பியூப்பிளை சுற்றி ஒரு சரௌண்டிங்காக ஒரு வண்ண நிற வளையம் போன்ற அமைப்பாக காணப்படும். அதற்கு பேர் தான் என்னது ஐரிஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஐரிஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா டயாப்ராம், ஒரு உதர விதானம் மாதிரியான வந்துட்டு ஆக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the light is dim the diaphragm expand and the size of the pupil enlarges, as result more light is allowed inside. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் இருக்கு அப்படின்னா லங்ஸுக்கு கீழே உதரவிதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன் இருக்கும். அது வந்துட்டு என்ன பண்ணும், இப்படி சுவாச பரிமாற்றம் நடக்கும் பொழுது அது சுருங்கி விருகி மேலேயும் கீழேயும் வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஒர்க்கை தான் ஐரிஸ் வந்துட்டு என்ன பண்ணுது ஐல வந்துட்டு ஒர்க் பண்ணுது. எதுக்காக அது டயாப்ராம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எப்பொழுது நாம் வந்துட்டு ஒரு டிம்மான லைட்டை வந்து விசிபிள் பண்றோம் அப்படின்னா பண்ணும் பொழுது அந்த பியூப்பிளோட சைஸை வந்துட்டு என்லார்ஜ் பண்ணி அதிகப்படியான வெளிச்சத்தை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா உள் செலுத்துவதற்கு அனுமதிக்குது. சப்போஸ் வந்துட்டு நம்ம பிரகாசமான லைட்டை வந்து பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அந்த டயாப்ராம் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகி சுருங்கி பியூப்பிளோட சைஸையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி லெஸ் லைட்டை வந்துட்டு இன்சைடில் வந்துட்டு அலோவ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டயாப்ராமாக வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஐபாட்ஸ் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ த எக்ஸ்பென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஐரிஸ் இஸ் brought about by two sets of muscles called circular and radial muscles. அப்போ இந்த ஐரிஸ் வந்துட்டு ஒரு டயாப்ராமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னா ஒரு 2 வகையான தசை செல்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுது ஒர்க் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மசில், இன்னொன்று ரேடியல் மசில்ஸ்ன்னு சொல்லி இது ரெண்டும் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ த ஐரிஸ் இஸ் கனெக்டட் வித் த சிலியரி பாடியோட இது என்ன பண்ணுது கனெக்டடாக இருக்கு. அப்போ த பியூப்பிள் இஸ் ஆக்குபைடு பை லென்ஸு. அப்போ பியூப்பிளை இப்போ என்னத்தை ஆக்குபை பண்ணியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ்னால வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ த லென்ஸ் இஸ் அன் எலாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் ரப்பர் பலூன். அப்போ லென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகிழ்வுத்தன்மை உடைய ஒரு ஒளி உடரக்கூடிய ஒரு பலூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது லென்ஸு. அது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கிறிஸ்டலான ஒரு கிளியர் ஜெல்லி மாதிரியான ஒரு ஃப்ளூடு வந்துட்டு ஃபில் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த லென்ஸ் இஸ் ஹெல்டு இன் பொசிஷன் by suspensory ligaments attached to the ciliary body and encircles the lens. அப்போ இந்த லென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலியரி பாடிக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து அது என்சர்க்கிள்ஸாக வந்துட்டு அட்டாச்மெண்டடாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெட்டினா இஸ் அப்போ ரெட்டினா அப்படின்றது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மிடில் லேயர் பார்த்தோம், அவுட்டர் இன்னர் மோஸ்ட் லேயர் தான் அப்படின்றது என்னது ரெட்டினா அப்படின்னு பார்த்தோம். அப்போ இட் இஸ் அபவுட் திக்னஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், நாட் மச் திக்கர். அப்போ இந்த ரெட்டினா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்டெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் சைஸ் எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது ஒருபொழுதும் பார்த்தீங்கன்னா அதிகமான திக்னஸ் அதிக தடிமனுடன் வந்து இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இட் லைன்ஸ் 2/3 ஆஃப் பேக் இன் கரோட்டிட். இது எங்கே லொக்கேட்டடாக இருக்கும்னா அந்த மிடில் லேயர்லேருந்து ஒரு 2-3 லைனுக்கு அப்புறம்
இது வந்துட்டு லொக்கேட்டட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இட் எண்ட் just behind the ciliary body in serrated border called oroserrata. அதாவது இந்த சிலியரி பாடிக்கு முனைப்பகுதியில் வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரியான அமைப்பு இருக்கும். அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரா செராட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ ரெட்டினால பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் வந்துட்டு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராட்ஸ் அண்டு கோன்ஸ், கூம்பு மற்றும் குச்சி செல்கள் வந்துட்டு காணப்படும். அதில் ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்லையும், கோன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பிரம்மீடியல் ஷேப்லையும் வந்து ப்ரெசன்டட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் ஐ கண்டெய்ன்ஸ் அபவுட் 100 மில்லியன் ராட்ஸ் அண்ட் 7 மில்லியன் கோன்ஸ் வந்து ப்ரெசன்ட். அப்போ ஒவ்வொரு கண்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன் கூம்பு செல்களும் 100 மில்லியன் குச்சு செல்களும் 7 மில்லியன் கூம்பு செல்களும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த ராட்ஸ் கண்டெய்ன் பிக்மெண்ட் கால்டு ரோடாப்சின். அப்போ ராட் செல்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிறம் இருக்கு? ரோடாப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிக்மெண்ட் வந்து ப்ரெசன்டட் ஆயிருக்கு. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் வருதா? அப்போ ஆர் ஃபார் என்னது? ரோடாப்சின் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிக்மெண்ட் இருக்குன்னா அயோடாப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமே காணப்படும். அப்போ கோன்ஸ் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் லைட், அதாவது டே லைட், பகல் நேரத்தில் நம்ம வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோன் செல்ஸ் தான். விஷன், பார்வைக்கும், கலர் விஷன், அதாவது வண்ணங்களை பார்ப்பதற்கும், அக்யூட் விஷன், இதுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோன்ஸு. இதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோன்ஸுக்கு என்ன வருது? சி வருது. சி ஃபார் என்னது? கலர் விஷன். அப்போ கலர் விஷனுக்கு காரணமான என்னது? கோன் செல் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கோன் செல் அப்படிங்கிறது கோன்னு வச்சுக்கிட்டு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கோன் ஐஸ்கிரீம் ஒரு சைல்டுக்கு கொடுக்கணும்னா அது ரொம்ப பிரைட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணுமா? அதோட முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்குமா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ கோன்ஸ் அப்படின்றது பிரைட் லைட்டை விசன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ராட் செல் என்ன பண்ணுவோம்? அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் தான். அப்போ டிம் லைட்டை விஷன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதா என்னது? ராட் செல்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அப்போ த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பெர்பெண்டிகுலரி ஆன் தி ரெட்டினா. அப்போ எங்கே வந்துட்டு இந்த ராட் செல்ஸும் கோன் செல்லும் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும்? ரெட்டினா பகுதியில் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்துட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு இந்த ஐ பற்றினது வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்க்ளீரா வந்துட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஸ்க்ளீராவுக்கு அடுத்து கார்னியா வந்துட்டு அதில் ப்ரெசன்டட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கார்னியாவுக்கு அடுத்து நம்ம அதை சுற்றி வந்துட்டு ஐரிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஸ்க்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐரிஸை சரௌண்டடாக சுற்றி தான் இப்போ ரெட்டினாவுக்கு நம்ம வந்துட்டு இருப்போம். அப்போ ரெட்டினாவுக்கு அப்புறம் தான் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த ராட்ஸு அண்டு கோன் செல்கள் வந்துட்டு ப்ரெசன்டட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன பார்ப்போம்? கார்னியாவுக்கு அடுத்து பியூப்பிள் வரும். பியூப்பிளுக்கு அடுத்து ஐரிஸ்க்கு அடுத்து ரெட்டினா, ராட்ஸு, கோன் செல்ஸ் வரும். அப்போ கோன் செல்ஸுக்கு அடுத்து நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஐயோட அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, அது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, தே ஹேவ் அன் அவுட்டர் செக்மெண்ட் facing carotid and an inner segment facing vitreous humor. The inner segment connected with nerve fiber. இதில் அவுட்டர் செக்மெண்ட் இன்னர் செக்மெண்ட் சொல்லிட்டு 2 வகையான கண்டங்கள் இருக்கு. அவுட்டர் செக்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் கரோட்டிட், இன்னர் பார்த்தீங்கன்னா விட்டோரஸ் ஹியூமர். இதில் அந்த இன்னர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நர்வ் ஃபைபரோட வந்து தொடர்பாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈச் கோன் ஹஸ் செப்பரேட் நர்வ் ஃபைபர் பட் மெனி ராட்ஸ் ஆர் கனெக்டட் சிங்கிள் நர்வ் ஃபைபர். அப்போ ஒவ்வொரு கோன் செல்களும் இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம்? ஒரு ஐயில் 7 மில்லியன் கோன் செல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த 7 மில்லியன் கோன் செல்கள் எல்லாமே செப்பரேட்டடான நர்வ் ஃபைபரோட கனெக்டட் ஆகிருக்கும். ராட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நர்வ் ஃபைபரோட சேர்ந்து கனெக்டடாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல் தி நர்வ் ஃபைபர்ஸ் கன்வெர்ஜ் டுவர்ட்ஸ் த போஸ்டீரியர் சைட் ஆஃப் த ஐ வேர் தே லீவ் த ஐ ஆஸ் அன் ஆப்டிக் நர்வ்.
அப்போ என்ன பண்ணுது, ஒவ்வொரு நர்வ் ஃபைபர்ஸும் பார்த்தீங்கன்னா ஐயோட போஸ்டீரியர் சைடுக்கு வந்துட்டு ஆப்டிக் நர்வை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த நர்வ் ஃபைபரில் என்ன இருக்கும், ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வந்துட்டு டைரக்டடாக அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த லைட்டோட வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ராட்ஸ் அண்ட் கோன்ஸு அதாவது ஃப்ரீ அண்ட் அங்கே வந்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், வெளிச்சம் வந்துட்டு அந்த இடத்துல ஒளியை வந்துட்டு எதிர்நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். இதனால் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினா ரெஃபர் டு இன்வெர்டட் ரெட்டினா. அதனால் இது வந்துட்டு 2 விதமாகவும் செயல்படுறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க, இன்வெர்டட் ரெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபியோ ராட் இஸ் ஆப்சன்ட். ஃபியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த குச்சி செல்களில் வந்துட்டு இல்லை, பட் கோன் செல்ஸில் க்ளோஸ்லி பேக்டு வித் வெல் டெவலப்டு இன் திஸ் ஏரியா. இந்த ஃபியோன் சொல்லக்கூடியது கோன்ஸில் வந்து ப்ரெசன்டடாக இருக்கும், ராட் செல்ஸில் வந்துட்டு ஆப்சண்ட்டு. அப்போ த பிளேஸ் வேர் ஆப்டிக் நர்வ் லீவ்ஸ் த ஐ இஸ் மார்க்டு பை க்ரீமி ஒயிட் டிஸ்க் கால்டு ஆப்டிக் டிஸ்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்டிக் நர்வ் வந்து கண்ணிலிருந்து லீவ் ஆகி வெளியே வரும் பொழுது ஒரு க்ரீமி ஒயிட் கலரில் ஒரு வட்டு போன்ற அமைப்பு இருக்கும். அதற்கு பேர் தான் என்னது, ஆப்டிக் டிஸ்கு. அப்போ ஸ்க்ளீரா பார்த்தோம், ஸ்க்ளீராவுக்கு அடுத்து கார்னியா பார்த்தோம், கார்னியாக்கு அடுத்து பியூப்பிள் பார்த்தோம், அதுக்கடுத்து ஐரிஸ் பார்த்தோம், ரெட்டினா பார்த்தோம், ராட் செல்ஸ் பார்த்தோம், கோன் செல்ஸ் பார்த்தோம், ஆப்டிக் நர்வ்ஸ் பார்த்தோம், இப்போ ஆப்டிக் டிஸ்க் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன, இன் திஸ் ஏரியா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஆர் ஆப்சன்ட். அப்போ ஆப்டிக் டிஸ்கில் வந்துட்டு என்ன கிடையாது, ராட்ஸும் கோன் செல்களும் இருக்காது. அப்போ ராட்ஸும் கோன்ஸும் இல்லைன்னாவே நமக்கு அதுதான் மெயினாக நம்ம ஒரு விஷனை வந்து பண்ணுறதுக்கு மெயின் காரணமே என்னதான், இந்த ராட்ஸும் கோன் செல்ஸ் தான். அப்போ அது இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த ஏரியாவில் என்னவா இருக்காது, நோ விஷன், பார்வை வந்துட்டு இருக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ஸ் திஸ் ஏரியா இஸ் கால்டு பிளைண்ட் ஸ்பாட். அப்போ அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ த ஸ்பேஸ் லையிங் பிட்வீன் கார்னியா அண்ட் ஐரிஸ் இஸ் கால்டு ஆன்டீரியர் சேம்பர். இப்போ கார்னியாவுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி காணப்படும். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு லிம்ப் லைக் வாட்டரி ஃப்ளூடு வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். அதற்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா ஐரிஸ்க்கும் லென்ஸுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஃப்ளூடு வந்துட்டு இருக்கும், அது விட்ரஸ் ஹியூமன் சொல்லுவோம். ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெட்டினா அப்படின்றது வந்து இதுதான். அப்போ ராட் செல்ஸு, கோன் செல்ஸு, பிக்மெண்ட் ஆஃப் த எபித்தீலியம். ராட்ல என்ன இருக்கும், ரோடாப்சின்ஸ் இருக்கும், கோன்ஸில் வந்துட்டு அயோடாப்சின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ இந்த ஆன்டீரியர் சேம்பர்னு நம்ம என்ன சொன்னோம், கார்னியாவுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸு, அதில் அக்வஸ் ஹியூமர் இருக்கும். போஸ்டீரியர் சேம்பர்ன்றது ஐரிஸும் லென்ஸுக்கும் இடையில சொன்னோம், அது போஸ்டீரியர் சேம்பர். அப்போ ஆன்டீரியர்லையும் போஸ்டீரியர் சேம்பர் ரெண்டையுமே வந்துட்டு இணைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் ஒரு வாட்டர் ஃப்ளூடு மாதிரியான நீர் போன்ற திரவம் இருக்கும், அதற்கு பேர் அக்வஸ் ஹியூமர் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ லென்ஸுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு இடைவெளி இருக்கும், அதில் வந்துட்டு என்ன ஃபில்லோ, அதுக்கு பேர் வந்துட்டு விட்ரஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு விட்ரஸ் ஹியூமன் சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃப்ளூடு வந்துட்டு அங்கே ஃபில் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த ஹை இஸ் ப்ரொடெக்டட் இன் ஃப்ரண்ட் ஆன் இட்ஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் பை எ தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ் கால்டு கன்ஜக்டிவா. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐயை பாதுகாக்கிறதுக்கு அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு மென்மையாக இருக்கக்கூடிய ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட ஒரு அடுக்கு படலம் வந்துட்டு காணப்படும். அதற்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜக்டிவா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு மேலே அந்த அவுட்டர் ஸ்கின்னுக்கு மேலேயும் கீழேயும் மடிப்பு போன்ற ஃபோல்ஸ் வந்துட்டு இருக்கும், அதற்கு பேர் என்னன்னா ஐலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஐலிட்ஸ் வந்துட்டு என்னத்தை ப்ரொவைட் பண்ணுது, ஏர்ஸ், முடிகளை வந்து ப்ரொவைட் பண்ணுது, அதற்கு பேர் தான் என்னது ஐ லேஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அபவ் தி அப்பர் ஐலிட் ரிச் கால்டு ஐப்ரோ ப்ரொவைடட் வித் ஏர். அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஐலிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடர்த்தி மிகுந்த, அதாவது முடிகள் வந்துட்டு அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது, அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஐப்ரோ, அதாவது கண் புருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ த ஐ லேஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் டஸ்ட், ஸ்வெட் அண்ட் சோ ஆன் ஃப்ரம் ரீச்சிங் த சென்சிட்டிவ் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஐ. அப்போ இந்த ஐ லேஷஸும் ஐப்ரோவும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது,
தூசிகள் இந்த மாதிரி டஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ்ல இருந்து என்ன பண்ணுது நம்மளோட கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த ஐ இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் பை டியர்ஸ் வாட்டரி செக்ரீஷன் டூ ஸ்பெஷல் லாக்ரிமல் கிளான்ஸ். சப்போஸ் நம்மளோட கண்ணில் வந்துட்டு ஏதாவது டஸ்ட் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் லாக்ரிமியல் கிளான்ஸ் அப்படின்றது கண்ணீர் சுரப்பி அது மூலியமாக வந்துட்டு ரிமூவ் பண்ணப்படும். அப்போ எக்ஸஸாக டியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எங்கே வந்துட்டு ட்ரெயின் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாசல் சைனசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாக்ரிமியல் டக்ல வந்துட்டு என்ன பண்ணப்படும் ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டிருக்கும். எப்பொழுது நம்மளோட டஸ்ட்டு நம்ம கையில் நம்ம கண்ணில் வந்துட்டு டஸ்ட்டு உள்ளே போகுதோ அப்பொழுது அந்த லாக்ரிமியல் டக்ல இருக்கக்கூடிய டியர்ஸ் வந்துட்டு வெளியே ரிலீஸ் ஆகி அந்த டஸ்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. அப்போ ஓப்பனிங் ஃப்ரம் த இன்னர் கார்னர் ஆஃப் த லோவர் ஐலிட்ல தான் என்னவாகும் அந்த லாக்ரிமியல் டக் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஏன்னா அப்பர் ஐலிட் வந்துட்டு ஐப்ரோவா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ லோவர் ஐலிட் அப்படின்றது லாக்ரிமியல் டக் ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளோட விசன் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ எபிலிட்டி டு சி ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு விஷன். பார்க்குறது அப்படின்னா என்ன, ஒரு பொருளை நம்மளால் பார்க்க முடியுதோ அந்த திறனுக்கு பேர் தான் என்னது விஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விஷன் இஸ் எஃபெக்டட் ஒன்லி ப்ரெசன்ஸ் ஆஃப் த லைட். அப்போ எப்பொழுது இந்த விஷன் வந்துட்டு நடக்கிறதுன்றது சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு ஒளி இருக்கும் பொழுது மட்டும்தான், ஒரு வெளிச்சம் தூண்டுதல் ஒரு ஒளி தூண்டுதல் இருக்கும் பொழுது மட்டும்தான் பார்வை அப்படின்றது வந்து சாத்தியமாகும். அப்போ விஷன் இஸ் ரிசல்ட் ஆஃப் கோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அக்வர்ஸ் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். அப்போ நம்மளோட பார்வை அப்படின்றது வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ்கள்ல போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு தான் நம்மளால ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ லைட் ரேஸ் ஃபாலிங் ஆன் த ஐ பாசஸ் த்ரூ த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ். அப்போ நம்ம ஐல படக்கூடிய அந்த வெளிச்சமானது எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்னியாவை ரீச் ஆகி பியூப்பலுக்கு போயிட்டு அக்வஸ் ஹியூமர் அப்படின்றது இங்கே என்ன, அக்வஸ் அப்படின்றது வந்து ஆன்டீரியர் சேம்பரானா கார்னியாவுக்கும் ஐரிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ், அதே மாதிரி போஸ்டீரியர் சேம்பரானா ஐரிஸ்க்கும் லென்ஸுக்கும் இருக்கிறது ரெண்டையும் கனெக்டட் பண்ணுறது தான் என்னது அக்வஸ் ஹியூமர். அங்கே போயிட்டு லென்ஸுக்கு போயிட்டு விட்டோரஸ் ஹியூமர்ன்றது என்ன லென்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேசஸ். அதுக்கப்புறம் நர்வ் ஃபைபர் போயிட்டு ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ்க்கு ரீச் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ் ஆப்டிக் டிஸ்க்கு அதெல்லாம் இருக்கும். அதில் ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் இல்லாதனால அது பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த லென்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அல்ட்ரா வயலட் ரேசஸ் எல்லாமே இந்த புற ஊதா கதிர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ when light hits the rods and cones it causes photochemical reaction in the pigment. அப்போ எப்பொழுது ஒரு வெளிச்சம் வந்துட்டு நம்ம கண் பார்வையில் படுது, அதாவது இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸில் படுதோ அப்போவே அங்கே ஒரு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் ஸ்பிளிட் ஆகி ஒரு இம்பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆப்டிக் நர்வ் வழியாக ட்ராவல் பண்ணி விசுவல் கேங்லியன் ஆஃப் த பிரெயினை போய் ரீச் பண்ணி நமக்கு விசனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரெயின்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இம்பல்ஸ் வந்துட்டு டீகோட்டட் ஆகி அண்ட் இன்டர்பிரிட்டட் அஸ் த லைட்டு, அதாவது அந்த பிக்மெண்ட் ஸ்பிளிட் அப் ஆகி விட்டமின் ஏவை ரெடியூஸ் பண்ணி இமீடியட்டாக அந்த பிக்மெண்ட் என்ன பண்ணும் ரீசிந்தசைஸ் ஆகும். ரீசிந்தசைஸ் பண்ணப்பட்டு கண்டினியூஸாக இப்போ அடுத்த விஷனுக்கு அது என்ன பண்ணுது தயாராகிடுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவுட்டர் செக்மெண்ட் ஆஃப் த ராட்ஸ் கண்டென்ட் ரோடாப்சின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோ புரோட்டீன் இருக்கும். இந்த இட்டீசியா இது ஒரு குரோமோ புரோட்டீன். ஏன் அப்படின்னா இதில் ஒரு கரோட்டினாய்டு பிக்மெண்ட் வந்து ப்ரெசன்டடாக இருக்கும் இந்த ரோடாப்சின்ல. அப்போ when light falls on rods, rhodopsin undergoes a series of reaction with fraction of the second. சப்போஸ் வந்துட்டு ஒரு டிம் லைட்டை நீங்கள் விசிபிள் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த ரோடாப்சின் என்ன பண்ண ஆரம்பிக்குது வித்தின் செகண்ட்லேயே அது என்ன பண்ணுது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஆல் திஸ் ரியாக்ஷன் கான்ஸ்டியூட் தி ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். இதெல்லாம் என்ன பண்ணுது அந்த ஒளி வேதியியல் வினையை வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ இந்த திஸ் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும் ரோடாப்சின் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது லூமி ரோடாப்சின் ஆகவும் மெட்டா ரோடாப்சின் ஆகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மெட்டாரோடாப்சின் என்ன பண்ணுது அப்படின்னா மேலும் ஸ்பிளிட் ஆகி ரெட்டினாவாகவும் ஆப்சினாகவும் வந்துட்டு பிரசன்டட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ the breakdown of the rhodopsin into retinae and opsin is a reversible reaction and rhodopsin can be resynthesized from this dark.
அப்போ என்ன பண்ணுது, இந்த ரோடாப்சின் ரெட்டினா அண்ட் ஆப்சினாக வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திரும்ப ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது அப்போ எகெயின் வந்துட்டு இந்த ரெட்டினாவும் ஓப்சினும் சேர்ந்து ரோடாப்சினாக ரீசிந்தசைஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, அந்த ரோடாப்சின் வந்துட்டு ரிவர்சபிள், அதாவது ஒரு டார்க் அடாப்டேஷன்ஸ்க்கு அலோவ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரெட்டினை இஸ் தென் ரெடியூஸ்டு விட்டமின் ஏ பை தி என்சைம் ஆல்கஹால் டீஹைட்ரோஜீனேஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் NADH அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த ரெட்டினே அப்படின்றது விட்டமின் ஏவை ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹால் டீஹைட்ரோஜீனேஸ் அப்படின்ற என்சைம்ஸ் மூலியமாக, ஏன்னா அதில் என்ன இருக்கு, NAD வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த ரோடாப்சின் மஸ்ட் பி ரீசிந்தசைஸ்ட் இமீடியட்லி ஃபார் தி நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். அப்போ திரும்ப ரிவர்சபிள் ரியாக்ஷன் ஆகி ரீசிந்தசைஸ் ஆகி நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கு என்ன பண்ணுது, தயாராகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ the synthesis of rhodopsin can take place either from retina or from the vitamin A. அப்போ இந்த ரோடாப்சின் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வகையான இடத்தை வந்து செலக்ட் பண்ணுது. ஒன்று வந்துட்டு ரெட்டினை, இன்னொன்று வந்துட்டு விட்டமின் ஏ. சப்போஸ் ரெட்டினேலேருந்து சிந்தசைஸ் ஆனிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே விட்டமின் ஏவிலேருந்து சிந்தசைஸ் ஆகுனா அது வந்துட்டு ஸ்லோ ப்ராசஸாக நடக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து கோன் செல்ஸில் வந்துட்டு என்ன பிக்மெண்ட் ப்ரெசன்டட் ஆயிருக்கு, அயோடாப்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட் வந்துட்டு ப்ரெசன்டட் ஆயிருக்கு. இது எப்படி ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இன்வால்மெண்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அப்போ when light its cones, iodopsin is converted into லூமி அயோப்சினாகவும் மெட்டா அயோப்சினாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த மெட்டா அயோப்சின் ரெட்டினாகவும் ஃபோட்டாப்சினாகவும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்துட்டு விஷன். இந்த ரியாக்ஷன்ஸ் மூலியமாக தான் நம்மளோட பார்வை வந்துட்டு நடக்குது அப்படின்றாங்க. இப்போ கலர் விஷன், இப்போ ஒரு வண்ண நிறமான ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ கலர் விஷன் இஸ் எஃபெக்டட் பை தி கோன்ஸ். ஹியூமன் ஐ கேன் டிஸ்கிரிமினேட் ஆஸ் மெனி 160 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ கோன் செல் தான் வந்துட்டு கலர் விஷனுக்கு காரணமாக இருக்குது. 160 வகையான கலர்ஸை வந்துட்டு அதால் என்ன பண்ண முடியும், டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் கலர்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி மிக்சிங் ஆஃப் த பிரைமரி கலர்ஸ். அப்போ எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமராக, ஒரு முதன்மையாக ஒரு 3 கலர்னால கலக்கப்பட்ட ஒரு கலவை. என்ன, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. அப்போ தீஸ் ஆர் செவரல் தியரிஸ் டு எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் ஆஃப் கலர் விஷன். அப்போ இந்த கலர் விஷன் வந்துட்டு எப்படி செயல்படுதுன்றதுக்கு பல்வேறு வகையான தியரிஸ் வந்துட்டு இருக்கு. அதில் மோஸ்ட் அக்செப்டடாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்ரோமேட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ட்ரைக்ரோமேட்டிக் தியரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதை யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னா யங் அப்படின்றவர் 1801 வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணது லேட்டராக ஹெல்மின்டோட்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஐயில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கோன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன் என்னன்னா ரெட்டு, அனதர் கிரீன் அண்ட் தேர்ட் ஃபார் ப்ளூ கலர் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 இதாக சொல்றதுனால தான் என்னன்னு சொல்றாங்க, ட்ரைக்ரோமேட்டிக் தியரி அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். அப்போ த கண்டைன் 3 டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்லையும் என்ன நடக்கும், 3 விதமான ஒளிவேதியியல் நிகழ்வு வந்துட்டு நடக்கும். அப்போ ஈச் சப்ஸ்டன்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். அப்போ ஒவ்வொரு அந்த சப்ஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலை நீளத்தோட தூண்டப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் எனி ஒன் ஆஃப் திஸ் கோன் டைப் இஸ் ஸ்டிமுலேட்டட் இட் வில் கிவ் த அப்போப்ரியேட்டட் சென்சேஷன். அதில் ரெட்டு, கிரீன், ப்ளூ எது வேணாலும் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்டிமுலேட் பண்ணப்படும். அது அதுக்கு தகுந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் வந்துட்டு அது செயல்பட ஆரம்பிக்கும். இட் இஸ் பிலீவ்டு தட் எ பர்டிகுலர் கலர் இஸ் பெர்சீவ்ட் by its wavelength stimulating 1, 2 or all the 3 cone type of varying degree. அப்போ அந்த 3 சொன்னாங்க இல்லைங்களா, அது 3ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிகிரி ஆங்கிளில் வந்துட்டு என்ன பண்ணும், ஒர்க் பண்ண மெக்கானிக்கல் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கலர் விஷன் therefore is a result of differential stimulation of 3 different type of cones அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வண்ண பார்வை அப்படின்றது வந்துட்டு ஒரு 3 வகையான
கோன் செல்கள்னால வந்துட்டு நடக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டார்க் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். when a person enters into dark area from a bright illuminated area, the vision very poor at first but after time it's improved. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிச்சத்துல இருந்து ஒரு டார்க் பிளேசஸ்க்கு வந்து போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட விஷன் வந்துட்டு ரொம்ப பிளர்ரா இருக்கும், எதுவும் சரியா தெரியாது. அங்கேயே கொஞ்சம் நேரம் அடாப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்களால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை அந்த டார்க் பிளேஸில் வந்துட்டு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண மேபி சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு பேர் தான் என்னது, டார்க் அடாப்டேஷன். அப்போ இன் தி பிரைட் லைட் ரோடாப்சின் இஸ் ஸ்பிளிட்டு ரேப்பிட்லி அண்ட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. அப்போ டார்க் அப்படின்னாவே நான் டிம் லைட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது என்னது, ரோடாப்சின், அதாவது ராட் செல்ஸ். அது ஸ்பிளிட் ஆகி ஒரு இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால இந்த டார்க் அடாப்டேஷன்றது ஒரு 2 ஈவெண்ட்ஸ்னால, 2 நிகழ்வுகள்னால வந்துட்டு நடக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் த ஆஃப்டர் இமேஜஸ் ஃப்ரம் த ரெட்டினாவில் இருந்து இமேஜஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஈவெண்ட் நடக்கும். ரீசிந்தசிஸ் ஆஃப் ரோடாப்சின் ரீசிந்தசைஸ் நடக்கிறதுனால இந்த 2 இந்த டார்க் அடாப்டேஷன்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் வந்துட்டு நடக்குது. அப்போ டைம் டேக்கன் ஃபார் டார்க் அடாப்டேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஸ் இன்வெர்ச்சுவலி ப்ரொபோர்ஷனல் டு விட்டமின் ஏ கண்டென்ட். அப்போ எவ்வளோ நேரம் இந்த டார்க் அடாப்டேஷன்ஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தோட இன்டென்சிட்டிக்கு நேர் விகிதாச்சாரத்திலையும் எவ்வளோ நேரம் நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்றத பொறுத்தும், எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன்ஸ் வந்துட்டு அதை பொறுத்தும் விட்டமின் ஏ கண்டென்ட் நம்ம இதில் எவ்வளோ ப்ரெசன்டடாக இருக்குது அப்படின்றத பொறுத்தும் தான் வந்துட்டு அந்த டார்க் அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு அமையும். அதாவது அந்த பிளேஸுக்கு நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டிலாம் இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ நேரம் அங்கே அடாப்ட் பண்ணுறோம், நம்மளோட அந்த டார்க் அடாப்டேஷன் எத்தனை செகண்ட்ஸில் வந்துட்டு நடக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியுன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ when விட்டமின் ஏ இஸ் டெஃபிஷியன்ட் இன் தி பாடி, டார்க் அடாப்டேஷன் டேக் மோர் டைம். நம்ம பாடியில் விட்டமின் ஏ வந்துட்டு கம்மியாக இருக்கு அப்படிங்கும் பொழுது டார்க் அடாப்டேஷன்ஸ் வந்துட்டு அதிகம் நடக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பைனோகுலர் விஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃபினோமினான் ஆஃப் சீயிங் ஒன் ஆப்ஜெக்ட் பை 2 ஐஸ் இஸ் கால்டு பைனோகுலர் விஷன். ஒரு பொருளை 2 கண்களால் பார்க்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, பைனோகுலர் விஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா, பை அப்படின்னாவே என்னது, 2. இப்போ ஆல் தி ஹியூமன் பீயிங் இஸ் ப்ரொவைடட் வித் 2 ஐஸ் அண்ட் 2 sets ஆஃப் ஆப்டிக்கல் சிஸ்டம். ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் கேன் பி seen at any time because light rays passing through both eyes from only one image on the retina. Human being-க்கு 2 கண்கள் இருக்கு. அந்த 2 கண்களுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டடாக ஆப்டிக்கல் சிஸ்டம் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஒரே ஒரு பொருளை தான் ஒரு டைமில் அந்த 2 கண்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், விசன் பண்ணுறோம். எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டினாவில் அந்த லைட் ரேசஸ் பாஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுனால அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அகாமடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். Suppose இப்போ change in the lens shape and permit focus of close distant object is called accommodation. Accommodation அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லென்ஸோட அந்த வடிவத்தை வந்துட்டு மாற்றி அமைக்கிறது மூலியமாகவோ அந்த ஃபோக்கஸை க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் அந்த பொருள் இருக்கக்கூடிய தொலைவை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும் உருவாக்குறது என்னது, அகாமடேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நியர்பை ஆப்ஜெக்ட் ஆர் சீன் லென்ஸ் திக்கன்ஸ், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆர் சீன் லென்ஸ் ஃப்ளாட்டன்ஸ் அவுட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட லென்ஸ் வந்துட்டு ரொம்ப திக்கன்ஸ் ஆகவும், இதுவே டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டன்ஸ் அவுட்டாகவும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் சேஞ்ச் ஆர் brought about contraction of ciliary muscle as a result of accommodation light rays are focused correctly on the retina. அப்போ எதனால வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்துட்டு நடக்குது, கிட்ட பார்வை தூரம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிலியரி மசில்கள் கண்ட்ராக்ஷன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த அகாமடேஷன்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டிஃபெக்ட் இன் விசன், இப்போ பார்வை குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பார்வை குறைபாடுகள் இருக்கு, எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ vision is affected by abnormal refractions, deficiency of vitamins, disease of eyes, etc.
அதாவது நம்மளோட பார்வை குறைபாடுகள் ஏற்படுறதுனால, அது வைட்டமின் குறைபாடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நோய்கள் காரணமாக ஏற்படலாம்ன்றாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் மெட்ரோபியா அண்டு லாங் சைட் அப்படின்றது ஒரு விஷன் டிஃபெக்ட். இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எரர் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ஸ். இட் இஸ் எ கண்டிஷன் இன் விச் parallel rays of light are brought focused behind the retina. அதாவது இரண்டு கதிர்வீச்சுகள், இரண்டு ஒளி கதிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினாவுக்கு கீழ்ப்பகுதியில் ஃபோக்கஸ் ஆகிறதுனால இந்த ஹைப்பர் மெட்ரோபியா அண்ட் லாங் சைட் அப்படின்ற இந்த டிஃபெக்ட் வந்துட்டு ஏற்படுகிறது. இது ரெண்டு வேஸில் வந்துட்டு ஏற்படும். ஒன்று ஐபால் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ரிஃப்ளெக்டிங் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் பிலோ நார்மல். நார்மலை விட அந்த லென்ஸோட அந்த பவர் வந்துட்டு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இந்த ரெண்டு ரீசன்ஸ்னால ஹைப்பர் மெட்ரோபியா ஆர் லாங் சைட் வந்துட்டு ஏற்படும். அதாவது தூர பார்வை குறைபாடு வந்து ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி கரெக்டட் பை வியரிங் கான்வேக்ஸ் கிளாஸஸ் to bring the focus on the retina. அப்போ இந்த தூர பார்வையை நம்ம எதன் மூலியமாக செயற்படலாம் அப்படின்னா கான்வேக்ஸ் குழி ஆடி மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை வியர் பண்ணுறதுனால இந்த தூரப்பார்வை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மயோபியா ஆஃப் ஷார்ட் சைட், அதாவது கிட்ட பார்வை. இட் இஸ் அனதர் டிஃபெக்ட் காஸ்டு பை எரர் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அப்போ parallel rays ஆஃப் லைட் கம் டு ஃபோக்கஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. அதாவது ரெட்டினாவுக்கு முன்பகுதியில் அது வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு இணையாக அந்த லைட் ரேசஸ் வந்துட்டு ரீச் ஆகிறதுனால ஏற்படுறதா என்னது இந்த மயோபியான்னு சொல்லக்கூடிய ஷார்ட் சைட்டு. இதனால் ஒரு பிளர்டு இமேஜ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மங்கலான இமேஜ் வந்துட்டு ஏற்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா லாங் ஐபால், நம்மளோட ஐபால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் லென்ஸோட பவர் வந்து நார்மலை விட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த கிட்ட பார்வை அப்படின்ற இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஷார்ட் சைட் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் ஐபாலோட சைஸ் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட். ஷார்ட்னா இது வந்துட்டு லாங்காக இருக்கிறதுனால ஏற்படுது, லென்ஸோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால கிட்ட பார்வை ஏற்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை எதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவியாடியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிட்ட பார்வை வந்துட்டு நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரியோசோஃபியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ரெசஷன் அண்ட் நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The near point is closer to the eye at the age of 8 and then reduces gradually until about 45th year when a much more rapid recession occurs. ப்ரோசோஃபியா அப்படின்றது ஒரு நியர் பாயிண்ட், அதாவது ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி மாதிரி தெரியக்கூடியது. இது வந்துட்டு 8 வயது குழந்தைகள் ஆரம்பித்து அப்படியே கிராஜுவலாக 45 இயர்ஸ்க்கு வந்துட்டு என்னவாகும், படிப்படியாக வந்துட்டு அப்படியே அந்த டிஃபெக்ட் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த லென்ஸ், அந்த லென்ஸோட நெகிழ்வுத்தன்மை வந்துட்டு குறையிறதுனால இது வந்துட்டு ஏற்படுது. ஏஜ் அட்வான்சஸ் த பிளாஸ்டிசிட்டி பிகம் வெரி மச் ரெடியூஸ்டு. அப்போ அந்த பர்சனுக்கு ஏஜ் ஆக 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 என்ன பண்ணுது, அந்த லென்ஸோட பிளாஸ்டிசிட்டி அப்படியே குறைய ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ரிசல்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் ஆஃப் 40 வரும் பொழுது இஸ் நாட் able to read at the usual distance, near point reduces. அந்த பர்சன்னால ரொம்ப பக்கத்துல இருந்தே ஒரு புத்தகத்தையும் அல்லது ஒரு லெட்டரையும் வந்து வாசிக்க முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு கான்வேக்ஸ் கிளாஸஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஆஸ்டிகோமேட்டிசம் அப்படின்ற டிஃபெக்ட் வருது. இது parallel rays not brought a single point but number of different point. அப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் ஒரே பாயிண்ட்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல், அதாவது ரீச் ஆகாமல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வந்துட்டு போய் ரீச் ஆகிறதுனால ஏற்படுறதா என்னது ஆஸ்டியோமேட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது மேபி இன்ஹெரிட்டர் ஆர் அக்வர்டு, இது மரபுரிமை மூலியமாகவும் பெறப்பட்டதாக இருக்கலாம் அல்லது திடீர்னு ஒரு ஆர்கானிசம்ஸோட லைஃப் டைமில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் ஆஃப் லென்ஸு, அல்சரேஷன் ஆஃப் கார்னியா, இன்ஜுரிட்டி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் டிசீசஸ். சில நோய்கள்னாலேயோ, அதாவது இன்டர்னல் ஆர்கானான
ஹார்ட்டு, லங்ஸ் இதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாவோ, இல்லது கார்னியாவில் ஏதாவது புண் போன்ற அமைப்பு ஏற்பட்டாவோ, இல்லைனா வந்துட்டு இந்த புற விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆஸ்டியோமேட்டிகிசம் வந்துட்டு ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒரு வியரிங் கிளாஸஸை யூஸ் பண்ணி, இது வந்துட்டு எப்படி கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்துட்டு சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸா, அப்போங்க சிலிண்டரிக்கலுங்கும் போது என்னது ராட் சில்ஸ், அப்போ டிம் லைட்டை விசிபிள் பண்ண. ஸ்பெரிக்கல் சர்ப்ஸ் ஆன் த அனதர் சைடு, இது வந்துட்டு கோன் செல்ஸ், ஏன்னா கோன்றது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியவை இல்லையா. அப்போ அதர் சைடில் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கக்கூடிய இந்த கிளாஸை வியர் பண்ணுறது மூலிமா ஆஸ்டிகோமேட்டிசம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கியோமெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். த கேஸ் தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் டூ ஐஸ், இரண்டு கண்களிலுமே ப்ராப்ளம் ஏற்படுறது. அதாவது அதில் ஒரு ஐ வந்துட்டு டாமினண்ட்டாகவும் அனதர் ஐ வந்து சப்ரஸ்டாகவும் இருக்கிறது. ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்புடன் இருக்கக்கூடிய அதனால வரதான் என்னது ஆஞ்சியோஸ்மெட்ரோபியா அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் எ பீரியட் த டிஸ்யூஸ்டு ஐ லாசஸ் இட் கெப்பாசிட்டி ஆஃப் சைட்டு. அப்போ ஏஜ் ஆக ஆக என்ன பண்ணுது, முழுமையாகவே பார்வை வந்துட்டு அந்த கண்ணானது இழந்து விடுகிறது. அப்போ ட்ரீட்மெண்ட் கன்ஸ்டிட் கரெக்டிங் தி ஐஸ் இஸ் செப்பரேட்லி. அப்போ ஒவ்வொரு கண்ணுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், சிகிச்சை அளித்து இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டு பிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திஸ் இஸ் காஸ்டு பை அப்நார்மல் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, இப்போ நம்ம பார்வை விஷன் எதனால் ஏற்படும், ஒரு ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால பார்வை வந்துட்டு ஏற்படுது. அந்த ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த லைட் பிளைண்ட்னஸ் வரத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வென் விட்டமின் ஏ இஸ் டெஃபிஷியன்ட் photosensitive pigment present in rods and cones cannot be resynthesized or synthesis is delayed. அப்போ என்ன, விட்டமின் ஏ வந்துட்டு குறைவாக இருக்குது. அதாவது நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா அந்த மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லும் இல்லையா. அப்போ விட்டமின் ஏ வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு 6 மணிக்கு மேலே வந்துட்டு கண் பார்வை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால என்ன பண்ணுது, ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிக்மெண்ட்டான ராட்ஸ் அண்ட் கோன் செல்கள் வந்துட்டு ரீசிந்தசைஸ் ஆகாமலோ அல்லது ரீசிந்தசைஸ் ஆகிறதுக்கு தாமதம் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வருது. இதனால் ரிசல்ட் என்ன வருது, கெனாட் சி இன் த டிம் லைட். அதான் டிம்னா அது இரவு நேரத்தில் என்ன பண்ணுது, மாலை நேரத்தில் டிம் ஆயிடுதா, அந்த பார்வை அவங்களால பார்க்க முடியாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கலர் பிளைண்ட்னஸ், அதாவது நிறக்குருடு. இது எதனால் ஏற்படும், லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் கலர்ஸ். ஒரு சில கலர் வந்துட்டு ஒரு சில பர்சனால என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. திஸ் டிசீஸ் இஸ் மோர் காமன் அமாங் மேல்ஸ் 8% தென் அமாங் தென் ஃபீமேல் 0.5%. இது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 0.5% வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட் கேசஸ் ஆன் இன்ஹெரிட்டட் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கேரக்டர், பட் கலர் பிளைண்ட்னஸ் கேன் ஆல்சோ பி அக்வர்ட் ஆஸ் எ ரிசல்ட் டிசீஸ் ஆஃப் ரெட்டினா ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலுடன் தொடர்புடைய ஒரு மரபுரிமையுடைய ஒழுங்கு பண்பு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்துட்டு என்னது கலர் பிளைண்ட்னஸ். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் டைமில் ரெட்டினா நர்வஸ் சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த நிறக்குருடு நோய் வந்துட்டு வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. த கலர் பிளைண்ட் பர்சன் மே நாட் டிஸ்கிரிமினேட் ஒன் ஆர் மோர் நன் கலர்ஸ். அதாவது ஒவ்வொரு சில கலரை வந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. வென் தி கலர் பிளைண்ட் பர்சன் கேனாட் டிஸ்டிங்விஷ் ரெட் கலர் டிஃபெக்ட் கால்டு புரோட்டோனிப்பியா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஃபுல்லாக. அதாவது ஒரு பர்சனால் வந்துட்டு ஒரு சிவப்பு கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அதற்கு பேர் என்னது, புரோட்டோனாப்பியா அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் கிரீன் கலரை பார்க்க முடியல அப்படின்னா அதற்கு பேர் என்னது, டியூட்ரனோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ப்ளூ கலரை பார்க்க முடியல அப்படின்னா அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராட்டினோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ட்ரைக்ரோமேட்டிக் தியரியில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ரெட்டு, அப்புறம் க்ரீனு, ப்ளூன்னு சொல்லுவோமா. அப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ப்ரைமரி, அப்போ பி ஃபார் என்னது, புரோட்டோனேப்பியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கடுத்து செகண்ட் திங் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சொன்னாங்க. இது செகண்ட். அப்போ
டியூட்ரோஃபியா செகண்டுக்கு என்ன சொல்லுவோம் டை அப்படின்னு சொல்லுவோம். டைனா 2. அப்போ டியூட்ரோடானோபியான்றது கிரீன் கலரை வந்து பார்க்க முடியாது. அதுக்கடுத்து ப்ளூ கலரை நம்ம 3ஆவதாக சொன்னோம். தேர்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ட்ரைன்னு சொல்லுவோம். அப்போ ட்ரைட்ரோபியானா அந்த பர்சனால் ப்ளூ கலரை வந்து விசிபிள் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபோட்டோ சென்சிட்டிவ் காம்பனன்ட் ராட்ஸ் இஸ் நவுன் அஸ். அப்போ ராட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சென்சிட்டிவ் காம்பனன்ட் என்ன ரோடாப்சின். ஹூ வாஸ் ப்ரப்போஸ்டு பை ட்ரைக்ரோமேட்டிக் தியரி ப்ரப்போஸ் பண்ணது யங் அப்படின்றவர் 1801 வந்து இது பண்ணியிருப்பாரு. ஹெல்முட்டோட்ஸ் அப்படின்ற லேட்டராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு, ஐடென்டிஃபை தி ராங்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. புரோட்டோனேப்பியா ரெட்டு தான் ஃபர்ஸ்ட், இது வந்துட்டு கரெக்டு. டியூட்ரோனோப்பியா கிரீன் தான் செகண்டுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது ராங்காக மேட்ச் ஆயிருக்கு. ட்ரோட்டோபினியான்றது தான் ப்ளூ கலர், இதுவுமே ராங்கு. அப்போ செகண்ட் அண்ட் தேர்டு ஒன்லி ராங்லி மேட்ச்டு. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து ஃபோர்த்து, a patient with a vitamin A deficiency would most likely experience visual impairment first. அதாவது விட்டமின் ஏ குறைபாட்டினால அந்த வரக்கூடிய டெஃபிஷியன்சி என்ன மாலைக்கண் நோய். அப்போ நைட் பிளைண்ட்னஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி கோன் அண்ட் ராட் செல்ஸ் ஆர் தேர் இன் ஐஸ். கோன் செல்கள் வந்து 7 மில்லியன் இருக்கும், ராட் செல்கள் வந்துட்டு 100 மில்லியன் இருக்கும். அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷனில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசப்டார்ஸ்னா என்ன, அதில் ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் ஃபோனோ ரிசப்டார்ஸ் அப்படின்னா என்ன, கீமோ ரிசப்டார்ஸ் அப்படின்னா என்னன்றதை நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.